வெயில் காலத்தில் குகையில் குடும்பம். ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அது ஏப்ரல் மாசம் அப்படிங்கறதுனால சூரியன் நெருப்ப அள்ளி வாரி கொட்டிக்கிட்டு இருந்தான். குளம் குட்டை எல்லாமே வத்தி போய் எங்கேயுமே தண்ணியே இல்ல. பறவைங்க அங்க வாழ முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. துணி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி கூட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. துணியோட கையில ஒரு பழைய இரும்பு பெட்டி இருந்துச்சு. அதுல துணி புஜ்ஜியோட பழைய துணிங்க, சில பாத்திரங்க, கொஞ்சம் சாப்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. துணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாத்தியா புஜ்ஜி நம்ம நிலைமைய? ஒரு காலத்துல நம்ம வீட்டுல ஏசி ஃபேன் எல்லாமே இருந்துச்சு. உன்னோட பிறந்த நாளுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுவோம். ஆனா இப்போ இங்க சாப்பிட சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம நாம ஊரை விட்டு போற நிலைமை ஏன் தான் நமக்கு வந்துச்சுன்னு தெரியல. இந்த மண்ணை விட்டு போறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. புஜ்ஜி அவங்க அம்மாவை பார்த்து சமாதானப்படுத்தி, அம்மா, பழைய நினைவுகளால நாம இங்க வாழ முடியாது. அந்த ஏசி ஃபேன் வசதியான வாழ்க்கைய மறந்துடு. நாம இன்னும் இங்கே இருந்தோம்னா இந்த வெயில்ல சாம்பல் ஆகுறது என்னமோ உறுதி. அதனால நம்ம உறுதியா வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போலாம். வாமா. இந்த பெட்டியோட பாரத்தை விட உன் கண்ணீர் தாம எனக்கு பெரிய பாரமா இருக்கு. நம்ம உயிரோட இருந்தா தானே நம்ம ஊரை எப்படியாவது மாத்த முடியும். அப்படி ரெண்டு பேருமே அவங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் வருத்தத்தோட தான் அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. பெட்டியை சுமந்துக்கிட்டு அவங்க ஊரை தாண்டி போகும்போது அவங்க மனசுல இருந்த வலிய வார்த்தைகளால அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது அதே ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போற சிச்சுவும் லூசியும் வழியில பார்த்தாங்க. என்ன துணி, நீயும் கிளம்பிட்டியா? ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். பணம் நிறைய வச்சுக்கிட்டு எல்லாரும் தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த வெயில் நம்மள இந்த ஊரை விட்டு வெளியில துரத்துது. உன்னை இந்த நிலைமையில பாக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துணி. ஆமா துணி, நம்ம ஊர்ல ஒரே ஒரு மரம் கூட பச்சை பசேல்னு இல்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இந்த ஊர்ல வாழ முயற்சி பண்ணா உயிர் தான் போகும். நாங்க கிழக்கு திசையில போய்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு காடு பச்சை பசேல்னு இருக்கான். நீங்களும் மேற்கு திசையில போங்க, அங்கேயே சாப்பிட பழங்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருந்தா மறுபடியும் ஒருத்தங்க பாத்துக்கலாம். சரி லூசி, நீ சொல்றது உண்மைதான். உசுரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் நாம எல்லாரும் மறுபடியும் சந்திப்போம். சரி, பாத்து போயிட்டு வாங்க. துணியும் புஜ்ஜியும் ரொம்ப தூரம் நடந்து ஒரு காட்டுக்குள்ள போனாங்க. அங்க ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு புஜ்ஜி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா. துணிக்கும் ரொம்பவே சோர்வா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப தாகமோ எடுக்க ஆரம்பிச்சுது. அப்பாடா, இங்க காத்து சில்லுன்னு வீசுது. இங்க மரங்கள் எல்லாம் பச்சை பசேல இருக்கு. நாம கொஞ்ச நாளைக்கு இங்க சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணுது. ஆனா இப்போ தாகத்துல என் தொண்டை வறண்டு போச்சு. பசி வேற எடுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்கு புஜ்ஜி. அம்மா, நீ இங்கே இரு. நான் காட்டுக்குள்ள போய் குடிக்கிறதுக்கு தண்ணியோ இல்ல சாப்பிட ஏதாவது பழங்களும் கிடைக்குதா அப்படின்னு பாத்துட்டு வரேன். நீ ரொம்ப டயர்டா இருக்க, உன்னால பறக்க முடியாது. நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்போ துணி பயந்து போய், வேண்டாம் புஜ்ஜி, காடு ரொம்ப அடர்ந்த காடு. இந்த காட்டுல கொடூரமான மிருகங்கள் இருக்கும். எங்க போனாலும் நாம ரெண்டு பேரே போலாம். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அம்மா எப்படி உசுரோடு இருக்கிறது? அம்மா, நான் என்ன சின்ன பொண்ணா? நான் டிகிரி முடிச்சே 1 வருஷம் ஆகுதும்மா. நம்ம சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால இப்படி நம்ம வேற வேற இடத்துக்கா போய்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நம்ம சூழ்நிலை சரியா இருந்திருந்தா இந்நேரம் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு உன்னையும் வீட்டையும் நான் நல்லபடியா பாத்துப்பேன். என் படிப்பு இருக்கம்மா, என் கூட என் படிப்பு என்ன காப்பாத்தும். நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ வந்தனா மயக்கம் போட்டு விழுந்துருவ. நீ இங்கே உட்காந்துரு. உன் பொண்ணு உனக்காக தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வருவேன் பாரு. அப்படி புஜ்ஜி அவங்க அம்மாவுக்காக சாப்பாடு தண்ணி தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச தூரத்துல அவன் ஒரு குகைய பார்த்தா. அந்த குகை பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அவ அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த குகையில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பையன் வெளியில வந்தான். புதுசா வந்திருக்கிற பறவைய பார்த்து அந்த பையன் ரொம்பவும் கோவமா, யார் நீ? எங்க குகைக்குள்ள ஏன் வந்த அப்படின்னு பன்னு கோவமா கேட்டதுமே புஜ்ஜி பாவம் பயந்தே போயிட்டா. ஐயோ சாரிங்க, நீங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆமா, நீ நீ பன்னு தானே? அட புஜ்ஜி, நீயா? ஆமா, நான் பன்னு, உன்னோட கிளாஸ்மேட் தான். ஆமா, நீ என்ன உங்க ஊரை விட்டுட்டு இந்த காட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் பன்னு, எப்படிடா இருக்க? எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம்டா.
அதனால நானும் அம்மாவும் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இந்த ரூம் என்னடா ஏசி போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல ஏசி போட எவ்வளவு செலவு பண்ணுவோம், ஆனா இங்க சாதாரணமாவே ரொம்ப குளுகுளுன்னு இருக்கே. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு நல்ல நறுமணமும் இருக்கு. ஐயோ, உங்க அம்மா வெளியில இருக்காங்களா? சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு வா. எங்க ஊர்லயே கஷ்டம்னு சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம். இரு, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, அம்மா, கொஞ்சம் வெளியில வாமா. சோட்டு உடனே வெளியில வந்தா. புஜ்ஜிய பார்த்த உடனேயே சோட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஏன்னா சின்ன வயசுல பன்னுவும் புஜ்ஜியும் ஒன்னா படிக்கும் போது நிறைய தடவை புஜ்ஜி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா. புஜ்ஜி, எப்படிமா இருக்க? அம்மா வெளிய வெயில உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? பனு, போய் சித்திய கூட்டிட்டு வா. பனு உடனே போய் வெளியில உட்காந்து இருந்த துணிய உள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். துணி உள்ள வந்த உடனேயே, சோட்டு, நீ எப்ப இங்க வந்த? இந்த வீடு உண்மையிலேயே அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க ஏசியே போட்டிருந்தாலும் கூட இப்படி குளுகுளுன்னு இருக்காது. வீடு ரொம்ப அழகா இருக்கு. வெயில் நம்மள கொடுமைப்படுத்தினாலும் இயற்கை நம்மள காப்பாத்ததில்ல. உண்மையிலே இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. துணியும் புஜ்ஜியும் கொஞ்ச நேரம் அந்த குகையில ஓய்வெடுத்தாங்க. அப்ப துணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணியும் சில பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பழங்கள் தேனை விட இனிப்பா இருந்துச்சு. துணி, நாங்க காட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. காட்டுல கொடூரமான மிருகங்கள் இருக்கும், ஆபத்து அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா காட்டு விலங்குகளுக்கு நாம எந்த தீங்கும் செய்யாத வரைக்கும் அதுங்களும் நம்ம எதுவுமே செய்யாது. நேத்து ராத்திரி நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எங்க குகைக்கு வெளியில தான் ஒரு கரடி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது தாகத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்துச்சு. அத சீண்டாத வரைக்கும் அதுவும் நம்மள எதுவுமே செய்யாது. உண்மையாவா? கரடி வந்துச்சா? பன்னு, உனக்கு பயமா இருக்கலையாடா? இல்ல புஜ்ஜி, இங்க மிருகங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற மனுஷங்களை பார்த்துதான் நம்ம பயப்படணும். இங்க மிருகங்க நம்மள எதுவும் பண்ணாது. சொல்லப்போனா ஆத்தங்கரையில விளையாடும் போது மான்குட்டி எல்லாமே தண்ணி குடிக்க வரும். அந்த காட்சியை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நாங்களும் அந்த ஆத்துல இருந்து தான் தண்ணியை கொண்டு வருவோம். அது ஃப்ரிட்ஜ்ல வச்சதை விட ரொம்ப சில்லுன்னு இருக்கும், தெரியுமா? ஒரு வாரத்துக்கு அப்புறமா புஜ்ஜி சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ரொம்பவும் சோர்வடைஞ்சி சிச்சு காக்கா லூசி நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து புஜ்ஜி உடனே அவங்க பக்கத்துல போனா. சிச்சு அத்தை, லூசி ஆண்டி, நீங்க இங்க நீங்க வேற பக்கமா தானே போனீங்க. இங்க என்ன பண்றீங்க? அவங்க பொருளுங்கெல்லாம் எங்க? சிச்சு ரொம்பவும் சோர்வா, புஜ்ஜி, நாங்க தப்பான வழியில போயிட்டோமா. நம்ம ஊரை தாண்டி போன உடனேயே எல்லாமே ஒரே வறண்ட காடுதான். எங்கிருந்தோ சில்லுன்னு காத்து வீசிச்சுன்னுதான் அந்த பக்கமா தேடி வந்தோமா. போன இடத்துல எங்க பெட்டிங்கள திருடங்க வர திருடிக்கிட்டு போயிட்டாங்க. எதுவும் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோமா. கவலைப்படாதீங்க, நாங்க ஒரு குகையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னோட கிளாஸ்மேட் பன்னுவும் பன்னுவோட அம்மாவும் தான் அந்த குகையில இருந்தாங்க. இப்ப நாங்களும் அங்கதான் தங்கியிருக்கோம். வாங்க, அவங்க கிட்ட பேசி உங்களுக்கும் தங்கறதுக்கு நான் இடம் வாங்கி கொடுக்கறேன். அந்த குகையில நம்ம சந்தோஷமாவே இருக்கலாம். அப்படி லூசி சிச்சு 2 பேருமே சோட்டுவோட குகைக்குள்ள போனாங்க. அவங்களும் அங்கவே வாழ ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் அவங்க நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு அதே குகையில அவங்களும் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணி, எங்களை மன்னிச்சிடு. நாம எல்லாருமே ஊர்ல இருக்கும்போது பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரல ஒருத்தங்க எதுக்குமே கூப்பிட்டுக்கிட்டதும் இல்ல, சந்தோஷமா வாழ்ந்ததும் இல்ல. ஆனா இந்த வறட்சி நம்ம எல்லாரையுமே ஒண்ணுதான் அப்படின்னு காட்டிடுச்சு. இந்த குகை தான் இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆதரவா இருக்கு. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அந்த குகையில ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் புஜ்ஜி பன்னு 2 பேருமே அவங்க குகை வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஆத்தங்கரையோரமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவும் அழகா இருக்கிற மான்கள், யானைங்க எல்லாமே ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த மான்களும் இவங்களை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. 2 பேருமே அழகா உட்காந்துக்கிட்டு யானைகளையும் மான்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, பாத்தியா, நாம வளர்ச்சின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி பில்டிங்கா ஏத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இப்ப அங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு மறுபடியும் இதே காட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம். இந்த காட்டுல பசுமை அப்படியே இருக்கு. இங்க இருக்கிற பறவைங்க, விலங்குங்க எல்லாமே எவ்வளவு சந்தோஷமா வாழுது இல்ல புஜ்ஜி? ஆமாண்டா பன்னு, இந்த காடு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. நாம 2 பேருமே படிச்சவங்க. நாமளும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. நம்ம ஊரை நாம சரி பண்ணியே ஆகணும். அங்க நிறைய மரங்களை நடணும். மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்கான திட்டத்தை நாம செயல்படுத்தணும். அப்பதான் நம்ம ஒரு பழையபடி பச்சை பசேல்னு மாறும்.
பெரியவங்களுக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கும் புரியும், நமக்கு அவங்க முடிஞ்ச உதவிகளையும் செய்வாங்க. ஒரு நாள் திடீர்னு இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் அந்த மழைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஊர்ல இருக்கிற ஆறு குளம் எல்லாமே தண்ணியால நிறைஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அவங்க ஊரு பச்சை பசேல்னு ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு. எல்லாருமே சந்தோஷமா வெளியில வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் ஊருக்காக கிளம்புனாங்க. சோட்டு, உன்னாலதான் நாங்க இன்னைக்கு உசுரோடவே இருக்கோம். இந்த குகை எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடத்தையும் கத்து கொடுத்துருக்கு. பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிறதுலதான் வெற்றி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாட்டும், நீ மன்னிக்கணும். எப்பவுமே ஊர்ல உன்னை நான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பணத்திமுறை காட்டுற அப்படின்னு. ஆனா நானும் அதை தான் காட்டியிருக்கேன். இனிமே நாம எல்லாரும் பணத்திமுறைலாம் வாழக்கூடாது. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம ஊரை எப்படியாவது சரி பண்ணி அங்க நாம சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணணும். அப்படி எல்லாருமே சோட்டுவுக்கும் அந்த குகைக்கும் நன்றிய தெரிவிச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. வழியில மான்களை பார்த்தாங்க. ஆனா இந்த தடவை மானுங்களும் அவங்கள பார்த்து பயப்படல, அவங்களும் மானுங்களை பார்த்து பயப்படல. எல்லாரும் இந்த பூமியில வாழ்ற உயிர்கள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா அவங்க ஊரை போய் சேர்ந்தாங்க. இப்பவே ஊரை சுத்தி முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடணும். இந்த மழை காலத்துல வர தண்ணியை வீணாக்காம எப்படியாவது நாம சேர்த்து வைக்கணும். அடுத்த வருஷம் வெயில் காலத்துல நமக்கு தண்ணி பஞ்சமோ சாப்பாட்டுக்கு பஞ்சமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒரு முடிவெடுத்தாங்க. அவங்க முடிவெடுத்தபடியே நடந்துகிட்டதுனால அடுத்த வருஷம் வெயில் வரும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஆக மொத்தத்துல போன வருஷம் அந்த குகை கத்து கொடுத்த ஒரு பாடத்தினால இன்னைக்கு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நடுராத்திரியில் பறவைகளின் சந்தோஷம். தினமும் காலையில பறவைங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. துணிக்குருவி, சிச்சு காக்கா, மகிக்கழுகு வயல் வேலைக்கு போனா, சோட்டுக்கிளி, குகுவாத்து இவங்க எல்லாரும் அவங்கவுங்க வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா நாள் பூரா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு சாயந்தர நேரம் விளையாடுவாங்க. பகல் பூரா வெயில்ல வயல்ல கஷ்டப்பட்டு வந்த பறவைங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே எல்லாருமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதையெல்லாம் பேசுறது அவங்க வழக்கம். அன்னைக்கு ராத்திரியும் கூட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவா சும்மா பேசுறதுக்காக போனாங்க. ஐயோ, இன்னைக்கு நாள் பூரா நாத்து நடுற வேலை பார்த்தேன். இடுப்பெலும்பே உடைஞ்சு போச்சு. அதுலயும் வெயில் அதிகமா இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா டோனி, இன்னைக்கு உண்மையிலே வெயில் ரொம்ப அதிகம்தான். வீட்டுல இருந்து வீட்டு வேலை பாக்குற எனக்கே அந்த வெயில் தாங்க முடியல. பாவம், நீங்க எல்லாரும் வயல்ல நின்னு வேலை பாக்குறீங்க, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எங்க கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது லூசி. பாவம், சேத்துல கால் வச்சு அதை எடுக்கிறதுக்குள்ளார நாங்க படாத பாடு படுறோம். உடம்புல இருக்கிற சேரெல்லாம் கழுவி எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு நடுராத்திரி ஆயிடுது. வயல்ல இறங்கி வேலை பார்த்தா உடம்புல சேறு ஒட்டாம இருக்குமா? அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஆகுமா? இன்னைக்கு நம்ம கையில மண்ணு பட்டாதானே நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வயிறார சாப்பிட முடியும். சரியா சொன்னீங்க. ஆனா சிச்சு, நீ வயல்ல இறங்கி வேலை பார்த்ததை விட வரப்புல ரொம்ப நேரம் உக்காந்துக்கிட்டு இருந்ததா உன்னை பார்த்தவங்க சில பேர் சொன்னாங்க. நீ வேற சோட்டோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ வயிறு வலின்னு கொஞ்ச நேரம் வரப்புல உக்காந்துக்கிட்டு இருந்தா நாள் பூரா நான் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி சிச்சு, நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, குஹு எங்க? இன்னைக்கு இன்னும் வரல. அப்பதான் குஹு பார்த்து கையில ஒரு பைய பிடிச்சுக்கிட்டு வேகமா அங்க நடந்து வந்துச்சு. இதோ வந்துட்டே டோனி. நான் பக்கத்து ஊருக்கு இன்னைக்கு போயிருந்தேனா என் வியாபார விஷயமா. அங்க வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன் வியாபாரம் எப்படி நடந்துச்சு குஹு? ஆமா, அந்த ஊர்ல எல்லாரும் பானை வாங்கிக்கிட்டாங்களா? வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா அந்த ஊருக்காரங்க பேரம் பேசுறதுல சிச்சுவை மிஞ்சிட்டாங்க. 10 ரூபாய் பானையே வெறும் 5 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன குஹோ, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வியாபாரிங்க கிட்ட பேரம் பேசலன்னா என்னை ஏமாத்திட மாட்டாங்களா? என் பணத்தை நான் தான் பாதுகாத்துக்கணும். சிச்சு, நீ எப்படி பேரம் பேசுவேன்னு இவ்வூர்ல எல்லாருக்குமே தெரியும். முந்தா நேத்து என் கடைக்கு வந்து ஒரு தக்காளிக்கு 1/4 மணி நேரம் பேரம் பேசினியே. என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குஹு எடுத்துக்கிட்டு வந்த பையில என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல சாப்பிட ஏதோ கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்பதான் புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா எல்லாருமே அந்த மரத்துக்கிட்ட வேகமா ஓடி வந்தாங்க. ஒருத்தங்கள ஒருத்தங்க பிடிச்சுக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, பகல் பூரா விளையாடினது பத்தலையா?
சாப்பிட்டு படுக்கிறத விட்டுட்டு ராத்திரி நேரமும் விளையாட்டு தானா? அம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் பன்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சின்ன நடுவுல வந்து என் வாயை மூடிட்டான். அதனாலதான் அவனை விரட்டி அடிக்கிறதுக்காக துரத்துனேன். நான் ஏதோ பண்ணல அத்தை. புஜ்ஜி வேணு வேணும்னு என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல இல்ல, சின்னதா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். மேடம் இன்னைக்கு போர்டுல எழுதி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி இருந்து பேப்பரை தூக்கி எறிஞ்சான். டே சின்னோ, என்ன இது? ஒழுங்கா படிக்காம என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல்ல? நான் இல்லம்மா, பேப்பரை தூக்கி போட்டது பண்ணதான் என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கான். பசங்களா, பொய் சொன்னது போதும். நான் இன்னைக்குதான் உங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை பார்த்துட்டு வரேன். ஆமா, மதிய நேரம் சாப்பிடாம மாமரத்துல ஏறி மாம்பழம் பறிச்சுக்கிட்டு இருந்தீங்களாமே, கீழே விழுந்திருந்தா அடிபட்டிருக்காத சொல்லுங்க. இல்ல, மாங்காய் பார்த்தது நாக்குல எச்சில் ஊறுது அப்படின்னு சின்ன சொன்னதுனால நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். நான் மட்டும் இல்ல, பன்னும் தான் மரத்துல ஏறினா. நாங்க 3 பேரும் சாப்பிட்டோம். பசங்களா, இனிமே அப்படி பண்ணாதீங்க. மரத்துல இருந்து கீழே விழுந்தா அடிபடும். நாளைக்குல இருந்து ஒழுங்கா படிக்கணும், சரியா? சரி சரி, இனி அப்படி பண்ண மாட்டோம். சரி சரி பசங்களா, அடிச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வாங்க, உங்களுக்காக வேர்க்கடலை கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. வாவ், தேங்க்ஸ் குஹு ஆண்டி. எனக்கு வேர்க்கடலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், ஆனா பன்னுக்கு மட்டும் கம்மியா கொடுங்க. இன்னைக்கு அவன் என் மேல பழி தூக்கி போட்டுட்டான். அது மட்டும் நடக்கவே நடக்காது. எல்லா வேர்க்கடலையும் எனக்கு தான் சொந்தம். அப்படி 3 பேருமே அந்த வேர்க்கடலையை கொண்டு போயிட்டு ஓரமா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க மறுபடியும் அவங்க கதைய பேச ஆரம்பிச்சாங்க. எது என்னவா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க பண்றத பார்த்தா சின்ன வயசு ஞாபகம் வருது. ஆமா சோட்டு, அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இப்ப நமக்கு இல்லல்ல. காலையில வேலை, ராத்திரியில தூக்கம், இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. ஆமா, என்னோட வாழ்க்கை காலையில ஆனா வயல்ல, சாயந்தரம் ஆனா வட்டி வசூல் பண்ண போறதுலயே சரியா இருக்கு. என்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கினவங்க கிட்ட வட்டி வசூல் பண்ண போனா ஒருத்தன் இன்னைக்குன்றான், ஒருத்தன் நாளைக்குன்றான். படாத பாடுபடுறேன். பணம் கொடுக்கும் போதே அவங்களால கட்ட முடியுமா முடியாதுன்னு பார்த்து கொடுக்கணும். நீயே ஒரு கஞ்ச பிசினாரி. இதுல கஞ்சத்தனம் என்ன இருக்கு லூசி? இது வியாபாரம். நாளைக்கு குழந்தைங்களுக்காக 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுக்குன்னு ரொம்ப கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலயே எப்படி வாழணும், எப்படி பசங்களை பாத்துக்கணும் அப்படின்னு கத்துக்கொச்சிச்சோ. மஹி சொல்றது உண்மைதான். காலையில நாத்து நடும்போது ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு பறவைக்குட்டி வெளியில வரத பார்த்தேன். அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதோட அம்மா அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அந்த காட்சியை பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? உண்மைதான் டோனி, இங்க நாம இயற்கையோடு ஒன்றி வாழ்றோமே, இதுலதான் சந்தோஷம். நான் பட்டணத்துக்கு போகும்போதெல்லாம் பாக்குறேன், ஒரே வண்டி சத்தம், புகை. பாவம், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்க ரொம்ப பிஸியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிட்டில இருக்கிறவங்களோட வாழ்க்கை மெஷின் மாதிரி, ஆனா நம்ம வாழ்க்கை நிம்மதியா போய்கிட்டு இருக்கு. என்ன அடிக்கடி கொஞ்சம் பண கஷ்டம் வரும், அவ்வளவுதான். சரி குஹோ, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? நான் எங்க வயல்ல விளைஞ்ச வெண்டைக்காயை வச்சு குழம்பு செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. என்னது வெண்டைக்காய் குழம்பா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல லூசி. இன்னைக்கு நான் வீட்டுல சமைச்சிருக்கவே மாட்டேனே, உன் வீட்லயே வந்து சாப்பிட்டிருப்பேன். எனக்கு எல்லாம் மிச்சமா இருக்கும். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, நீ மாறவே மாட்டியா சிச்சு? சாப்பாடுல கூட மிச்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் இன்னைக்கு தோட்டத்துல இருந்து வரும்போது புளிச்சக்கீரை பறிச்சுக்கிட்டு வந்தேனா, அதை கடைஞ்சி வச்சு 2 கருவாடு வறுத்து வச்சேன். அதை சாப்பிட்டப்போ நிம்மதியா இருந்துச்சு. எங்க வீட்டுல இன்னைக்கு என் வீட்டுக்காரரு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு வச்சிருந்தாரு. கடையெல்லாம் மூடிட்டு வரும்போது ரொம்ப அசதியா இருந்துச்சு. அந்த சாம்பார் மனம் தான் என்னை இழுத்துச்சு. நாம எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து அண்ணனுக்கு நடந்தது பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் பூரா நம்ம பட்ட கஷ்டம், அந்த அலுப்பு எல்லாமே இந்த நொடியில மறைஞ்சு போகுது. ஆமா மஹி, சிட்டிக்கு போய் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வந்தாலும் கூட உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு போகும்போது என் உடம்புல அசதியே இருக்கிறது இல்ல. அப்பதான் மரத்து மேல இருக்கிற ஒரு ஆந்தை சத்தமா கத்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பசங்க 3 பேருமே பயந்து வேகமா இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மரத்துக்கு மேல இருந்து யாரோ கத்துறாங்க. ஒருவேளை பேய் ஏதாச்சும் உக்காந்துக்கிட்டு இருக்குமா? நான் தான் சொன்னல புஜ்ஜி, பேய் இருக்குன்னு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, வாமா வீட்டுக்கு போயிடலாம். ஆமா அத்தை, அந்த மரத்துக்கு மேல முட்டை முட்டை கண்ணு வச்சிருக்கிற பேய் எங்களையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த பேய பார்த்தேன். என்னது பேயா? அட கடவுளே, நான் வரலப்பா, நான் வீட்டுக்கு போயிடுறேன். எனக்கு பேயினா ரொம்ப பயம். அட சிச்சு, எங்க போற இரு. பேயின்னு பசங்க சொன்னாங்கன்னா பெரியவனி நீ அதை கேட்டு பயந்துருவியா? சின்ன பசங்க எதையோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசங்களா, சிச்சு மேல பாருங்க. நீங்க சொல்றது ஆந்தைய பத்தி.
அது பேய் இல்ல, பெரிய பெரிய கண்ணு இருக்கிற ஆந்தை. ராத்திரியில அது சாப்பாடு தேடிக்க எழுந்திருக்கும். அத பார்த்து பேயின்னு பயந்துட்டீங்களே. ஆமா பசங்களா, ஆந்தைங்க ராத்திரி பூச்சி புழுவ பிடிச்சி சாப்பிடும். அது நம்மள எதுவும் செய்யாது. அப்படியா அத்தை? நான் உண்மையிலேயே பேயா இருக்குமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நான் பயப்படல, பன்னு தான் பயந்தான். பன்னுக்கு பயம் அதிகம். என்னை விட அதிகமா பயந்தது நீதான்டா. சரி சரி, போது நிப்பாட்டுங்க, நேரமாகுது. உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வரலையா? வரும் வரும், எனக்கும் இந்த சில்லுன்னு காத்துக்கு நல்லா படுத்து தூங்கணும் போல இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? ஆமா ஆமா, இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டோம். நாளைக்கு வேற வயலுக்கு வேலைக்கு போகணும்ல, சீக்கிரமா போய் படுத்து தூங்கலாம். நான் முதல்ல வீட்டுக்கு போய் தாப்பால நல்லா இருக்க மாட்டிடுறேன். ஒருவேளை அந்த சாப்பாடு தேடிக்கிட்டு என்னோட வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா? சரி, எல்லாருக்கும் குட் நைட்டு. பசங்களா, நாளைக்கு ஸ்கூலுக்கு லேட் பண்ணாம டைமுக்கு சரியா போயிடுங்க. ஆ சரி ஆண்டி. அப்படி பறவைங்க எல்லாரும் அன்னைக்கு நடந்த கதையை எல்லாத்தையும் பேசிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் அந்த கிராமம் ரொம்பவும் அமைதியா மாறிடுச்சு.